பொன்மாணிக்கவேலின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கு விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கிற. ரஃபீக் ராஜா, பொன்மாணிக்கவேல் வைத்த கோரிக்கை என்ன காரணத்திற்காக நீதிமன்றம் அதை நிராகரித்திருக்கிறது? நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள கோவில்களில் சிலை கடத்தப்பட்ட விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த குழுவின் தலைமையாக ஐஜி பொன்மாணிக்கவேல் நியமிக்கப்பட்டார். இவர் விசாரணையின் போது முன்னாள் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் காதர் பாட்சா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தார். இந்த விசாரணையில் பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக காதர் பாட்சா தனது கைது என்பது சட்ட விதிமுறை மீறல் என சிபிஐக்கு புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரணை செய்து வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் இருந்து ஓய்வு பெற்ற பொன்மாணிக்கவேல் வீடுகளில் சிபிஐ கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக சோதனை செய்தது. சோதனையின் அடிப்படையில் பொன்மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவும் செய்தது. இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன்மாணிக்கவேல் ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பல்வேறு நிபந்தனைகளை விதித்து ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருந்தார். அதில் குறிப்பாக பொன்மாணிக்கவேல் தினந்தோறும் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் 4 வாரங்களுக்கு தினந்தோறும் ஆஜராகி கையெழுத்து இட வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது பொன்மாணிக்கவேல் தினந்தோறும் சிபிஐ அலுவலகத்தில் தினந்தோறும் ஆஜராகி கையெழுத்து இட்டு வருகிறார். இந்நிலையில் தான் இந்த சிபிஐ அலுவலகத்தில் தான் தினந்தோறும் ஆஜராகி கையெழுத்திடுவதிலிருந்து தனக்கு விலக்கு அளிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு தளர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தற்போது நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கடந்த 15 நாட்களாகத்தான் ஐஜி பொன்மாணிக்கவேல் விசாரணை அந்த சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். ஆனால் நீதிமன்ற நிபந்தனை என்பது 4 வாரங்களுக்கு ஆஜராகி கையெழுத்து இட வேண்டும் என்று உள்ளதால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு தற்போது 2 வாரம் தான் கையெழுத்திடப்பட்டுள்ளது. எனவே மீண்டும் 2 வாரங்களுக்கு கையெழுத்து இட வேண்டும் என்று கூறிய நீதிபதி வழக்கின் விசாரணையை வருகின்ற 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.